नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये நீத்தல் விண்ணப்பம் ஏழாவது பாட்டு. படிக்கட்டுமா? பொய்யனீனை பொருள் என ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்ட மையவனே விட்டெழுதி கண்டாய் விடம்புல் மிடற்று மையவனே மண்ணும் முத்தர கோஷமங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. பொய்யவனேனை பொருளென ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே. போன இதுல சொன்னார், பெரியவங்கெல்லாம் சின்னவங்களுடைய தப்பெல்லாம் மன்னிக்கணும்ப்பா. அதனால நீ நான் இந்த மாதிரி பிரபஞ்சத்தை நோக்கி போனாலும் கூட, நீ என்னை கூப்பிட்டு அணைச்சு இழுத்து எல்லாம் பண்ணாலும், நான் விட்டுட்டு ஓடினாலும் கூட என்னை நீ விட்டுறாத அப்படின்னு சொல்ற. அதனால இங்கேயும் ஆரம்பிக்கிறார், நான் அப்படி பொய்யானவனாகத்தான் இருக்கேன். இந்த பொய்யான உலகத்தை நோக்கி என்னுடைய எண்ணம் எல்லாம் போய்கொண்டிருக்கு. அவனையும் ஒரு பொருள்னு நினைச்சு நீ ஆண்ட பத்தியா? நீ உன்னுடைய கருணை எப்படிப்பட்டது அப்படின்னா, இவன் போறானே இந்த பிரபஞ்சத்தை நோக்கி தானே போறான். இவன் ஜெகத் விசாரம் தானே பண்ணிட்டு இருக்கான். அன்ன விசாரம் அதுவே விசாரம்னு உட்காந்து ஊரை சுத்தின்னு இருக்கானே, அப்படியே கிடக்கட்டுமே நமக்கு என்ன அப்படின்னு நீ விட்டுடல. நீ என்னை கூட ஒரு பொருள் அப்படின்னு ஒரு மதிச்சு நீ என்னை ஆண்டு கொண்டாய். ஒன்று பொத்திக் கொண்ட. என்ன பொத்திக் கொண்ட அப்படிங்கிறதுக்கு அப்படி இழுத்து போர்த்திக்கிறது, அப்படி மறைச்சுக்கிறது, அவனை தன்னுடையவன் அப்படின்னு ஆக்கிக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இவனை இந்த பொய்யாக இருக்கக்கூடிய தன்மையை மாற்றி அவனுக்கு மெய்யான மெய்நிலையை கொடுக்க வேண்டும், மெய்யறிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனை இழுத்துக் கொள்வது. அந்த நிறைநிலை அவனுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக அவனை ஆட்கொள்வது. இதுல என்னன்னா ஒரு ஒரு விசேஷம், நீ என்னை பொத்திண்ட அப்படின்னா ஒரு உரையாசிரியர் சொல்ற, நீ உனக்கு எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு சக்தி இருக்குன்னா, எனக்கு ஒரு சனத்துல நீ அந்த பொய்யான நிலைய மாத்தி மெய் அறிவை கொடுத்துடலாம். ஆனா நீ வெறும் பொத்திக்குதான் பொத்திக்கிற. நீ என்ன கூப்பிடுறையே தவிர எனக்கு அது மாற மாட்டேங்கிறது. இது என்னன்னா மொத்த வேலையும் ஒன்றுதாங்கிற மாதிரி. நீ நீ என்ன அந்த உலகத்துக்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற. நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன். அதுதான் பொத்தி கொண்டேன்னு உனக்கு சொல்லிட்டேன். அந்த உலகத்துக்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற, ஆனா மெய்ப்பொருளுக்கு என்ன காட்டவே இல்லையே இன்னும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே அப்படின்னு, ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே அப்படிங்கிற போது, அந்த மெய்ப்பொருளை உன்னிடத்திலேயே வைத்துக்கொண்டு அதை மறைத்து கொண்டு இருக்கிறாயே நீ அப்படின்னு. இந்த மறைப்புங்கிறதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம். ஒண்ணு என்ன மறைக்கிற, இன்னொன்னு பொருளையே மறைக்கிற. மெய்ப்பொருளையே மறைக்கிற, இல்லைன்னா நீ என்ன மறைக்கிற. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, இது வார்த்தையோடைய விளையாட்டு தான், வேற ஒண்ணும் கிடையாது. வார்த்தா லாபம் தானே தவிர, ஆனா அந்த வார்த்தா லாபத்துல ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ருச்சி இருக்கு. என்னன்னா, ஒரு ரெண்டு காரணத்தினாலே எனக்கு மெய்யறிவு வராம இருக்கும். மெய்ப்பொருள் எனக்கு விளங்கலனாலும் எனக்கு மெய்யறிவு வராது. மெய்ப்பொருள் விளங்கிக்க நான் முற்படலனாலும் எனக்கு மெய்யறிவு வராது. ரெண்டுமே வராது. மெய்ப்பொருள் எப்பவுமே இருந்துன்னு தான் இருக்கு. பிரம்மம் எப்பவுமே இருக்கு. அது இப்பதான் இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிரம்மனை அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. என்னுடைய உண்மையான நேச்சரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் உண்மையான நேச்சர் எப்பவுமே இருக்கு. அதை அஜ்ஞானம் மறைச்சுன்னு. அந்த மறைப்பை நீக்கிறதுக்கு தான் நான் படிக்கணும். அந்த மெய்ஞானம் எனக்கு என்ன கொடுக்கறதுன்னா, அஜ்ஞானத்தை நீக்கிறதுங்கிற விஷயத்தை தான் கொடுக்கறது. இறைவனுடைய அருள் எனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னா, என்னை இந்த பாதையில நிறுத்தி வைக்கிறதுக்கு இறைவனுடைய அருள் எனக்கு வேண்டிருக்கு. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ண தனியா எனக்கு சாமர்த்தியம் கிடையாது. சோ நான் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் சீக் பண்றேன். உனக்கு அந்த இது சாமர்த்தியம் இருக்கு, அதை எனக்கு கொடுன்னு. நீ என்ன பண்றன்னா, சரிப்பா வா, நீ அந்த பக்கம் போகாத, என் பக்கமே இரு அப்படின்னு நீ என்ன கூப்பிடுற. இப்பதான் பார்த்தோம் நம்ம, அப்படியே வளைத்து ஆண்டு கொண்டாய் அப்படின்னு. நீ என்ன கூப்பிடுற, ரைட்டு. ஆனா நீ கூப்பிடுறியே தவிர மெய்ப்பொருளை காட்ட மாட்டேங்கிறியே. என்ன, என் புத்தி இன்னும் தெளிவாகலைங்கிறத சொல்லாம, இன்னும் மெய்ப்பொருள் எனக்கு விளங்கவில்லை, அது எனக்கு இன்னும் நான் மெய்ப்பொருளில் நிலைத்து நிற்கவில்லை. விளங்கவில்லைன்னு சொல்றதை விட அதுல நிலைத்து நிற்கவில்லை. அப்படி நீ என்ன வச்சிருக்க, என்னை விட்டுடாதப்பா. இதே மாதிரி நான் படிச்சேன்னு சொல்ல முடியாது, படிக்கலன்னு சொல்ல முடியாது. நீங்க உபநிஷத் படிச்சிருக்கேளா? அப்படிதான் படிச்ச மாதிரிதான்.
அது படிச்சேன், 10 வருஷமா கிளாஸுக்கு போயிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் அப்படின்னு எல்லாம் இழுக்கக்கூடாது. அப்படி என்ன விட்டுறாதப்பா, தயவு செஞ்சு நீ எனக்கு கொஞ்சம் விஷயம் உள்ள போற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு தயவு செஞ்சு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது. அவர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, விடம் உண்ட மிடற்று மையவனே. ஃபர்ஸ்ட் இந்த மையவனை பார்த்துட்டு மேல் லைனை பார்க்கல நான். என்ன இது மையவனேன்னு அவரை போய் செய்யவனேங்கிறாரு, அப்புறம் வெந்நீர் பூசினவனேங்கிறாரு, இந்த இடத்துல மையவனேன், அப்புறம் தான் முன்னாடி போறது கண்ணு. விடம் உண்ட மிடற்று, இந்த கழுத்து மாத்திரம் கருப்பா வச்சுருக்கப்பா நீ. அந்த விஷத்தை எடுத்துட்டதுனால, அதாவது உலகத்தவர்களுக்கு எது துன்பமோ அந்த துன்பத்தை தான் எடுத்துக்கொண்டு உலகத்தவர்கள் எல்லோரும் இன்பமாக இருப்பதற்கான அனுகிரகத்தை செய்யக்கூடிய ஒரு ஆசுதோஷியா இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு நம்ம பகவான் இங்க சிவபெருமான மண்ணும் உத்தர கோச மங்கைக்கு அரசே உடனே வந்துட்டார். செய்யவனே, சிவந்த நிறத்தை உடையவனே, செந்தழலின் அழகான நிறத்தை உடையவனே, சிவனே, எல்லா மங்களங்களையும் தரக்கூடியவனே, சிறியேன் பவம் தீர்ப்பவனே. இந்த இடத்துல ஏன் இப்ப இவ்வளவு நேரம் இந்த பொத்திக்கொண்டக்கு ஏன் அவ்வளவு விளக்கம்னா, இந்த பொத்திக்கொண்டங்கிற விஷயம் எதை மறைக்கிறது? அப்படி என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நான் அறிய முடியாமல் அஜ்ஞானம் மறைக்கிறது. நீ என்னை ஆட்கொள்கிறாய். இந்த அஜ்ஞானம் ஆனால் நீங்கவில்லை. அந்த அஜ்ஞானம் நீங்கினாத்தான் எனக்கு என்ன தீரும்னா கடைசி வார்த்தை போடுறார், பவம் தீர்ப்பவனே. பவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறப்பு. பிறப்புங்க. நான் திரும்ப திரும்ப பிறக்கிறது எதனால வருதுன்னா அஜ்ஞானத்தினால மட்டும்தான் வருது. என்னைக்கு அஜ்ஞானம் தீரறதோ, என்னைக்கு அஜ்ஞானம் முழுமையாக விலகுகிறதோ என்கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் எனக்கு பிறவிக்கு வேலையே கிடையாது. டெக்னிக்கலி பார்த்தா காரண சரீரம் என்ன அப்படின்னா அஜ்ஞானம் தான் காரண சரீரம். நம்ம பாக்குறோம் இதுல தத்துவபோதத்துல காரண சரீரம் கிம் அப்படின்னா அஜ்ஞானத்தை தான் காரண சரீரம் சொல்லும். இப்ப காரண சரீரம்ங்கிறது அஜ்ஞானம் காரண சரீரம் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த உடல் போனாலும் இன்னொரு உடல் வரும். அது எந்த உடலா வேணா இருக்கலாம், நம்மளுடைய புண்ணிய பாபங்களை பொறுத்து. சத்கர்மஜன்யம் சூக்ம சரீரம், சத்கர்மஜன்யம் ஸ்தூல சரீரம், ரெண்டுமே சத்கர்மஜன்யம்னு சொல்லியாச்சு. அப்ப அது ரெண்டுத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது என்ன? காரண சரீரம். இந்த காரண சரீரத்துல இருக்கிற அஜ்ஞானம் நீங்கினாலுடைய பிறவி அப்படிங்கிற விஷயம் போகாது. இட் இஸ் பியூர்லி டெக்னிக்கல் ரீசன்ஸ், அவ்வளவுதான். எனக்கு பிறவி போகணும் 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 கேட்கறதுல பெருசு இல்ல, அறிவை பெறுதல் தான் இங்க பிறவியை போக்குறதுக்கு ஒரே வழி. அதனால சொல்றார், நீ என்ன காப்பாத்துற, ஆனா எனக்கு அந்த அறிவு நிலை பெற மாட்டேங்கிறதுப்பா. என் மனசு எப்பவும் வெளியிலேயே ஓடின்னு இருக்கு, அதுக்கு எனக்கு ஒரு வழி பண்ணி கொடு. அதுதான் எனக்கு முக்கியமா வேணும். என்னுடைய மனசு வெளியில போகாம அதை காப்பாத்தி வச்சுக்கணும். அப்பதான் நீ சொன்ன அறிவு எனக்கு நிலை பெறும். அறிவு நிலை நிஷ்டை ஆனாதான் எனக்கு பவம் போகும் அப்படிங்கிறதுனால சொல்றார். அடுத்தது பார்த்தேன். இது புண்ணிய பாவத்துக்கு அந்த இதுக்கு வரல. புண்ணிய பாபம் அதாவது இது எப்படி அப்படின்னா, இப்ப கர்மா தீரணும் அப்படின்னா, இப்ப கர்மா புண்ணிய பாபங்கள் சமணமாச்சா உனக்கு இது கிடையாது. இட் இஸ் ஒன் வே ஆஃப் பிரசன்டேஷன். இப்ப நான் சொன்னது ஒன் வே ஆஃப் பிரசன்டேஷன், நீங்க கேட்கறது வேற ஒரு வே ஆஃப் பிரசன்டேஷன். புண்ணிய பாபங்கள் தீரணும். புண்ணிய பாபங்கள் எப்படி ஜெனரேட் ஆகுது? புண்ணிய பாபங்கள் காரியம் பண்றதுனால ஜெனரேட் ஆகுது. நான் ஏதாவது ஒரு கர்மா பண்ணேன்னா எனக்கு ஜெனரேட் ஆகும். அந்த கர்மா எப்போ புண்ணிய பாபம் கர்மா பண்றதுனால மட்டுமே புண்ணிய பாபம் ஜென்ரேட் ஆகுது இல்ல, கர்மா பண்ணும்போது நான் என்ன ஆட்டிடியூட்ல பண்றேனோ அதை பொறுத்துதான் எனக்கு புண்ணிய பாபம் ஜென்ரேட் ஆகுது. நான் சக்காமமா ஒரு கர்மா பண்ணேன்னா அப்ப எனக்கு புண்ணிய பாபம் ஜென்ரேட் ஆகுது. நான் சக்காமமா அந்த கர்மா பண்றதுக்கு என்னுடைய அகங்காரம் வேலை செய்யணும். அகங்காரம் நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு நினைக்கணும். இந்த அகங்காரம் ஏன் அப்படி நினைக்கிறதுன்னா அஜ்ஞானத்தினால. அப்ப மூலமா எது பிரச்சனையா இருக்குன்னா அஜ்ஞானம் தான் பிரச்சனையா இருக்கு. இந்த அஜ்ஞானத்தை நீக்கிட்டா நான் உயிரோட இருந்து கொண்டு காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் நான் கர்த்தாங்கிற எண்ணம் இல்லாம நான் எத்தனை காரியம் பண்ணாதான் என்ன. அதனாலதான் பகவான் சொன்னார், நிமித்த மாத்திரம் பவ. இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்களுக்குள்ள நீ ஒரு 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 ரோல் பிளே பண்ணி கொண்டிருக்கப்பா. நீ அதை விட்டுட்டு நீதான் நான் தான் இதை பண்றேன், நான் தான் அதை பண்றேன்னு நினைச்சு கொண்டு, அதுதான் நமக்கு பவம். இப்ப உங்களுக்கு சிம்பிளா இந்த ஃப்ளோ சார்ட்டை போட்டாலே புரிஞ்சிடும். எனக்கு பவம் தீரறதுன்னா என்னன்னா, நீங்க சொல்ற விதமா புண்ணிய பாவம் தீரணும்னா முதல்ல அஜ்ஞானம் தீரணும். இந்த அஜ்ஞானம் தீர்ந்தாதான் நான் பண்றேங்கிற எண்ணம் வந்துடுத்துனாலே புண்ணியமும் பாவமும் வெளியில நின்றே இருக்கு, உள்ள வர்த்துக்குது. அது வந்தது ரெண்டுமே இல்லாம இருக்கணும். ரெண்டுமே இல்ல, இதுவும் சேர் இருவினையும் தீரும்னு தான் சொல்றார் வள்ளுவர். அதுல நல்ல வினை தீய வினை ரெண்டுமே இருக்கு. எல்லாரும் கேட்பாங்க, நல்ல வினை எதுக்கு தீயணும்? அது அவ்வளவு ஆழமான குறள். உனக்கு முக்தி கிடைக்கணும்னா நல்வினையும் தான் போகணும், வேற வழியே கிடையாது.
எனக்கு நல்வினை வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க. இப்ப நம்ம இனிமே படிக்க போறோம் தத்துவபோதத்துல அடுத்தது வரப்போற டாபிக் அதுதான். ஞானி ஆயிட்டான்னா அப்ப அவனுடைய வினைகளுக்கு என்ன, ஹவு தே ஆர் டிஸ்போஸ்ட் ஆஃப், அது ரொம்ப முக்கியம் இல்ல. நான் எப்படி இருந்தாலும் உசுரோட இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு தானே இருப்பேன். அந்த காரியங்களுக்கான பலன்கள் எப்படி டிஸ்போஸ் செய்யப்படுகிறது அப்படிங்கறத நம்ம படிக்க போறோம். அப்படி அதாவது இந்த இது டிஸ்போசல் ஆகாம, இது ரெண்டும் சமனம் ஆகாம நமக்கு முக்தி கிடையாது. பட் இது ஏன் ஆரம்பிக்கிறது, இந்த ஆரம்பிக்கிறதுக்கான காரணமே அஜ்ஞானம் தான் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த அஜ்ஞானத்தை நம்ம நீக்கியாச்சு அப்படின்னா அது அஜ்ஞானம் போகிறதுக்கு என்ன வேணும், ஞானம் வேணும். இருட்டு போகணும்னா என்ன வேணும், லைட்டை போட்டா போதும், வேற ஒண்ணும் இல்ல. பெரிய காரியமா பண்ண போறோம், இருட்டே நீ தயவு செய்து போய்விடு அப்படின்னு இருட்டுக்கிட்ட உட்காந்து ஒரு பாட்டா பாட போறோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு காரியம் லைட்டு போடும். அதே மாதிரிதான் எனக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருக்குன்னா ஞானத்தை நோக்கி என்னுடைய இது திரும்புறது. அப்புறம் நான் குரு கிட்ட நான் ஞானத்தை அடைகிறேன். நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறேன். நான் எனக்கு கர்த்திருவம் போக்திருத்துவமே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயுமே கர்த்திருவ போக்திருத்துவம் நீக்கிறேன். அதனால எனக்கு அறிவு பூர்வமாக நான் புரிஞ்சு கொள்றதுனால எனக்கு இனிமே பிறவி என்பது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு. அதனாலதான் கேட்கிறாரு அவர். அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும், பகவானுடைய அனுகிரகம் தான் பெருசா இருந்துச்சு. புரியறதுக்கே முதல்ல அத்வைதம் புரியணும் அப்படின்னாலே அதுக்கே பகவானுடைய அனுகிரகம் வேணும். அத்வைத வாசனை வரணும்னாலே ஈஸ்வர அனுகிரகா தேவ பும்சாம் அத்வைத வாசனா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அது இருந்தா தான் நம்மளுக்கு இது வாசனையே வரும், அதுக்கப்புறம் அது புரியும். சோ அவர் அந்த அனுகிரகத்தை கேட்கிறார். ஒரு இடத்துலயும் அவர் கேட்கறது விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய்னா அப்படியே விட்டுவிடாத, என்ன தயவு செஞ்சு காப்பாத்து. அதுதான் அடுத்தது. தீர்க்கின்றார் என் பிழையை நீன் சீர் அருள் என் கொள் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார் விடை உத்தர கோச மங்கைக்கு அரசே. ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையேனை இரு தலையே. அவர் எவ்வளவு மைன்யூட்டா, இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த வினைகள். இப்ப என்ன பிரச்சனை, பவம் தீரத்துக்கு என்ன பிரச்சனை, எனக்கு வினைகள் தான் பிரச்சனை இல்லையா. இப்ப நம்ம டீகோட் பண்ணிடுது. அஜ்ஞானம் அஜ்ஞானம் தான் பிரச்சனை. அஜ்ஞானம் என்ன பண்றது, என்ன வேலை செய்யும் போது கர்த்திருவ போக்திருத்துவத்தை எனக்கு தூண்டி விடுது, அகங்காரத்தை தூண்டுறது. அதனால எனக்கு இப்ப வினைகள் அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனையா இருக்கு. இங்க என்ன எப்படி கொண்டு பொசிஷன் பண்றார் அப்படின்னு பார்க்கலாம். தீர்க்கின்ற ஆறு என் பிழையை நின் சீரருள் என் கொல். தீர்க்கின்ற ஆறு அப்படின்னா அந்த இடத்துல தீர்க்கின்றனா தீர்த்து போறதுங்கிறது இல்ல, பொறுத்துக்கிறது. என்னோட இது தப்புகள்லாம் இருக்கே, பிழையெல்லாம் இருக்கே, நான் இந்த மாதிரி வெளியில காம பிசாசு மாதிரி நான் வெளியில எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தே உபஜாயத்தேன்னு நான் சுத்தின்னு இருக்கேன். எனக்கு இதுதான் பெரிய தப்புன்னு தெரியறது, ஆனாலும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிழையை தெரிந்தே பண்ணக்கூடிய தவறுகள், அந்த பிழையை நீ பொறுத்து கொள்கிறாய். அது எப்படி அப்படின்னா நீ சீரருள் என் கொல். என் கொல்னா எப்படிப்பட்டதப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் பக்கத்துல ஒரு ஆச்சரியக்குறி. எப்பேற்பட்ட ஒரு ஒரு அருள் உனக்கு இருக்கு, ஒரு சீர்மை தரக்கூடிய அருள் இருக்கு, சிறந்த அருளானது எனக்கு. இந்த மாதிரி நீ எனக்கு பொறுத்துக்கிற, நான் என்ன தப்பு பண்றேனோ அதை நீ என்னை வெறுத்து விடாமல் நீ பொறுத்து கொள்கிறாய். முன்னாடியே சொல்லியிருக்காரு, நீ வெறுக்க கூடாது, என்னை பொறுத்துக்கணும் அப்படின்னு. அதனால நீ பொறுத்துக்கிறங்கிறத இவர் அக்னாலேஜ் பண்ணிருக்கு. அப்படி பண்ற. வேர்க்கின்ற எண்ணெய், வேர்க்கின்ற அப்படின்னு சொன்னா புழுங்கிறது, மனசு புழுங்கிறது. நான் படிச்சிருக்கேன், ஆனா என்னால இதுல நிற்க முடியாம வெளியில சுத்தின்னு இருக்கேன். இதுதான் நமக்கு பாதி பேருக்கு இருக்கிற பிரச்சனை. அதாவது இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் இந்த உலகத்துல ஜாலியா நைட்டு பப்புக்கு போவான், பார்ட்டிக்கு போவான், அவன் பாட்டுக்கு தண்ணி அடிப்பான், அவன் பாட்டுக்கு ஜாலியா இருப்பான், மாட்டேன் என்னவோ பண்ணு. ஆனா கொஞ்சம் படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வி வில் ஸ்டார்ட் வேலிடேட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஆஃப் அவர் ஓன் செல்ஃப். அப்ப நமக்கு என்ன, ஐயோ இது பண்றோமே, இது சரியா இருக்குமா, நம்மளோட இந்த ஆக்ஷன் கரெக்டா இருக்குமா, நேத்துக்கு இப்படி பேசினோமே, அதுல நம்ம படிச்சதுக்கு லட்சணமா பேசினோமா, இப்ப இந்த நாளைக்கு இந்த மாதிரி கேட்பாளே, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றது, படிச்சிருக்கோமே, பொய் சொல்ல முடியுமா, வரேன்னு சொல்றதா வர வேண்டாம்னு சொல்றது, எவ்வளவு இது இருக்கு நம்மளோட மைண்ட்ல, எவ்வளவு திங்ஸ் ஓடின்னு இருக்கு. படிச்சதுனால மட்டுமே நம்ம அந்த படிச்சதுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்க 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 மனசு கொஞ்சம் ஜாஸ்தியாவே கவலைப்படுறது. அதத்தான் இவர் சொல்றார், வேர்க்கின்ற எண்ணெய், எனக்கு புழுங்கிறது மனசு. அப்படியே நான் என்னால பண்ண முடியலங்கிற கில்ட் கான்சியஸ்னஸ் என்னை போட்டு திங்கிறது. இந்த கண்ணு வேர்க்கிறதுன்னு சொல்லுவா, இந்த கவிதையா சொல்றது. அப்படி கண்ணு வேர்க்கிறது அப்படின்னா அழறது அப்படின்னு கவிதையா சொல்லுவோம். இங்க இவர் மனசு வேர்க்கிறதுங்கிறது.
புழுங்கறதுப்பா, அப்படியே மனசு வந்து புழுங்கறது என்னை. அப்படி புழுங்கின்னு தான் இருக்கேன். நான் பிழை பண்றேன் பத்தியா, ரொம்ப பிழை பண்ணிட்டு ஜாலியா இருக்கேன்னு மட்டும் நினைச்சுக்காதப்பா. புழுங்கின்னு இருக்கேன்ப்பா உள்ள. அதனால என்னை விட்டுடாத. ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் என்னை வந்து நீ விட்டுடக்கூடாது. நான் என்னதான் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணதுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம சில பேர் நம்ம நினைப்போம் ஆத்துல, அழிச்சாக்கியத்தை பாரு, பண்ணிவிட்டு கல்லு குண்டு மாதிரி உட்காந்துட்டு இருக்கு, நான் பண்ண தப்புன்னா சொல்றதா பத்தியா இது அப்படின்னு. அப்ப ஏன்னா நம்ம வந்து நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்ட்டு. ஆனா அந்த ஒரு வார்த்தை கூட வரலையே, அப்புறம் எதுக்கு நான் போய் அவளுக்கு பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா? அந்த மாதிரி விட்டுறக்கூடாது என்ன நீ, நான் புழுங்கின்னு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றேன். ஐ ஹவ் டன் மிஸ்டேக்ஸ், அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. என்னை விடுதி கண்டாய், நீ யாரு அப்படின்னா, விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார் விடை உத்தர கோச மங்கைக்கு அரசே. விரவார் அப்படின்னா வரக்கூடிய பகைவர்கள் எல்லாரும், வெறுவனா பயந்து போற மாதிரி, அந்த பகைவர்கள் வரும் பொழுது அவர்களை பயமுறுத்துற மாதிரி எப்படி இருக்கான், ஆர்க்கின்ற அந்த மணி இருக்குல்ல, அந்த இது இருக்கே காளை மாடு அந்த நந்தியுடைய அந்த கழுத்துல கட்டியிருக்கிற மணி இருக்கே, அதோட ஆட்டத்தை அந்த மணி சத்தத்தை பார்த்தே பகைவர்கள் எல்லாம் பயந்து போயிடுவாங்களாம். ஐயோ சிவபெருமான் வந்து நம்மள ஒரே அடியா அடிச்சு விடுவார், நம்ம தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு பயந்து போயிடுவாங்களாம். விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார் விடை, அந்த அந்த மணி மாலை இருக்கு, அதோட மணி கழுத்துல கட்டியிருக்கிற மணி மாலை கட்டின்னு இருக்கக்கூடிய விடை, அந்த விடைக்கு தான் அந்த இது, அந்த அந்த இதில் விசேஷனம் எல்லாமே. விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார், அது பூரா விடைக்கு, அந்த காளை மாட்டுக்கு அந்த நந்தி பகவானுக்கு இருக்கக்கூடிய விசேஷணங்கள். விசேஷணம்னா அட்ஜெக்டிவ், அந்த நந்தி பகவானை குறிக்கக்கூடிய சொற்கள். இதெல்லாம் போட்டு இருக்கக்கூடிய அந்த நந்தி பகவானுக்கு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த உத்தர கோச மங்கைக்கு அரசே, ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் வினையேனை இருதலையே. எனக்கு என்ன ப்ராப்ளம்னு நான் உனக்கு சொல்றேன். நான் தப்பு பண்றேனே, அது ஏன் தெரியுமா? அது ஏன்னா ஈர்க்கின்றன்னா என்னை இழுக்கிறதுப்பா, என்னை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறது. என்னை வெளியில வந்து என்னோட புத்தி வந்து வெளியில போக முடியுமா, இந்த இந்திரியங்கள் அத்தனையும் என்னை வெளியில வந்து போக சொல்லி இழுக்கிறது. அது இழுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, என்னால வந்து என்னோட இயல்புல இருக்க முடிய மாட்டேங்கிறது. நான் ஹரந்தி பிரசவம் மனக அப்படின்னு சொன்னார் பகவான். அந்த மாதிரி என்னை வந்து இழுத்து கொண்டு என்னை புற உலகுக்கு போக வைக்கிறது, விஷயானந்தத்துக்கு என்னை கொண்டு போய் நிறுத்துறது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அஞ்சோடு அச்சம் வினையேனை. நான் இது வந்து இந்த அஞ்சுங்கிறது இதை குறிக்கிறது, 5 புலன்களை குறிக்கிறது. இந்த 5 எனக்கு ஏன் வந்து அச்சம், அஞ்சோடு அச்சம் அப்படின்னு சொன்னா, அந்த 5 வந்து 2 விஷயம் பண்றதப்பா. இரு தலையே அப்படின்னு சொல்றதுனால இது 2 விஷயம். இரு தலையேனா 2 ஆங்கிள் இது என்ன படுத்துறது. அது எப்படி படுத்துறதுங்கிறத சொல்றார். அஞ்சோடு அப்படின்னு சொல்லும்போது, இந்த 5 பொறிகள் என்ன பண்றது அப்படின்னா, கீழ்மையான நெறிகள்ல என்ன கூட்டிட்டு போறது, இந்த விஷயானந்தத்துக்கு ஆசைப்பட்டு போக வைக்கிறது. தட் இஸ் ஒன் ப்ராப்ளம் எனக்கு. இன்னொரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இந்த 5மே வந்து போகக்கூடாது அப்படின்னு நான் சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா, அதனால என் மனசுல ஒரு பயம் ஏற்படும். நான் இப்படி போறது கரெக்டா அப்படி. அதான் இருதலை. ஒரு பக்கம் ஆசை இழுக்கிறது, ஒரு பக்கம் பயம் வந்து நிறுத்துறது. நீ போகாத, நீ இப்படி போகாத, நீ தப்பு பண்ற, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த இதுல கீதையில பகவான் சொல்லுவார் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்து, இந்த யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசக இந்திரியாணி இந்திரியார்த்தேபியக தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதான். அது வந்து என்ன, எப்படி வந்து இந்த 5 புலன்களையும் ஒரு ஆமையானது ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின், அப்படி அடக்கினா அவனுக்கு எப்படி வெளியில போகாதோ, அந்த ஆமையோடது வந்து வெளியில தெரியறது இல்லையோ, அது மாதிரி இவன் வந்து 5 புலன்களையும் உள்ள கட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கணும். அந்த இந்திரியங்களை இந்திரிய விஷயங்களுக்கு போகாம யார் வைத்து கொண்டிருக்கானோ அவனுக்குத்தான் இந்த அறிவு நிலை பெறும். அவன்தான் அறிவில் நிலை பெற்றவன் அப்படின்னு டிக்ளேர் பண்ற. யாருக்கு புலனடக்கம் இருக்கோ, யாருக்கு மன அடக்கம் இருக்கோ, அவனாலத்தான் இந்த அறிவை நிலை பெற்று வைத்திருக்கும். இங்க இவனோட ப்ராப்ளம் என்ன, இவரோட ப்ராப்ளம் என்ன, இவருக்கு இந்த உலக விஷயங்கள்ல இச்சை போறது. இந்த இச்சையை தூண்டக்கூடிய விஷயங்களை நோக்கி போறது எது, இந்த 5 பொறிகள். இந்த 5 பொறிகளோட மனமும் கூட வெளியில போறது. அதே 5 பொறிகளோட மனமும் சேர்ந்து என்ன சொல்றதுன்னா, போகாத, அது தப்பு, அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நீ சாஸ்திரம் படிச்சவன், நீ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு. எனக்கு 2 பிரச்சனைப்பா. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைன்னா எனக்கு 2 பிரச்சனை. சாஸ்திரம் படிச்சதுனால வந்ததுனா, இதுதான் மனப்புழுக்கத்திற்கு காரணம். இதுதான்
ஏன் புழுங்கின்னு இருக்கேன் நானு? ஏன்னா தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு இருக்கேனே. விஷயம் தெரியாதவன் தப்பு பண்ணா அவனுக்கு பிரச்சனை இல்ல. விஷயம் தெரிஞ்சவன் தப்பு பண்ணா அவனுக்கு 1க்கு 2 மடங்கு தண்டனை. எங்கேயுமே அப்படிதானே. இப்ப ஆபீஸ்ல புதுசா என்ட்ரி ஆயிருக்கா, இன்னைக்கு தான் அவ சைன் பண்ணிட்டு உட்கார்றா. அவளோட சீட்ல ஒரு தப்பு நடந்து போச்சு. அவங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் கோர்ஸ் கூட இன்னும் கொடுத்துருக்கு. சோ அது என்ன ஆகும், அதை லைட்டரா பார்ப்பான். ஒரு 5 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கான், அவனுக்கு ஸ்டாஃப் ரூல்ஸ் பூரா தெரியும், ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் பூரா தெரியும். அவன் ஒரு தப்பு பண்றான், அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவான்? அவனுக்கு தண்டனை பெருசா தானே இருக்கும். அது தண்டனை தப்பு ஒண்ணுதான், ஆனா தண்டனை பெருசு. ஏன் அப்படின்னா தெரிஞ்சே தப்பு பண்றதுனால. அதனால இவர் சொல்றாரு, நான் வந்து என்னோட பிழைய நீ பொறுத்துக்கிற. விஷயம் என்ன அப்படின்னா, நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நீ என்னை பொறுத்துக்கிற. ஆனா நான் மனசு புழுங்கின்னு இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் மனசுல 2 தாட்ஸ் ஓடின்னு இருக்கு. ஒரு தாட் வந்து என்னை வெளியில போய் ஹாப்பியா இருன்னு சொல்றது, இந்த உலக விஷயங்களை என்ஜாய் பண்ணுன்னு சொல்றது. இன்னொரு தாட், இதை என்ஜாய் பண்ணாத மாட்டிக்குவே நீ, இது தப்பு இது அப்படின்னு அது எனக்கு, அது பொய்யானது, அது உண்மை அல்ல, அது மெய்நெறிக்கு உகந்தது அல்லன்னு என்னை வந்து தடுக்குது. நான் இது 2க்குள்ளேயும் மாட்டிண்டு அவஸ்தைப்படுறேன். இப்ப எனக்கு யாரோட ஹெல்ப் வேணும்? நீ தான் என்ன நிறைய ஆட்கொண்டு இது பக்கம் போகவே முடியாத மாதிரி என் மனசை வந்து உன்னுடைய தாட்ஸே என் மனசுல நிறைஞ்சிருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். இந்திரியங்களுக்கு இருதலைங்கிறது இருதலை கொள்ளி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இருதலை கொள்ளி எறும்பு. இந்திரியங்களுக்கு வசப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கு ஜிதேந்திரிய தன்மை கிடைக்காது. யாரு ஜிதேந்திரியன் ஆறானோ அவனுக்கு மாத்திரம்தான் சாஸ்திரம் பலன் தரும். அதனாலதான் பகவான் வந்து நீ வந்து காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவக மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம்னு சொன்னது. இந்த 3வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய பதில்கள், அந்த 7 ஸ்லோகமும் என்ன நம்மளுக்கு குறிக்கிறது அப்படின்னா, இந்திரியங்கள் பக்கம் போயிடாது. இந்திரியங்களுடைய ஆசைய திருப்தி பண்ணணும்னு மட்டும் நினைக்காது. நினைச்சியான மாட்டிக்குது. அதுதான் வந்து டேக்அவே. அடுத்ததுதான் இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து நினை பிரிந்த விரிதலை ஏனை விடுதி கண்டாய். வியன் மூ உலகத்து ஒரு தலைவா மண்ணும் புத்தர கோசமங்கைக்கு அரசே. ஒரு தலை மூவிலை வேல் வலன் ஏந்தி பொழிபவன். இருதலை கொள்ளி உள் எறும்பு ஒத்து. இப்ப நீங்க கேட்டதை அவரே பாடிட்டு, இருதலை கொள்ளி உள் எறும்பு, 2 பக்கம் எறும்பு. அதாவது இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நினை பிரிந்த விரிதலை ஏனை. விரிதலை ஏனைனா தலைவிரி கோலத்துல இருக்கேன். அதாவது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன் நான். தலைவிரி கோலம் அப்படின்னு எப்ப சொல்லுவோம் நம்ம அப்படின்னா, நம்மளோட அந்த இது என்ன சொல்றது, நம்ம அந்த அந்த மனம் வந்து ஒரு நிலையில இல்லாத போது நம்மளுடைய உடல் உடல் மொழிகள் வந்து அதை காமிக்கும் இல்லையா? இப்ப கைகை வந்து தலை விரிச்சு போட்டுண்டு அப்படியே தரையில படுத்துட்டு இருந்தா அது எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறதுனா அவ அந்த சமயத்துல வந்து தன் நிலையில் இல்ல அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் குறிக்கிறது அதைத்தான். ஏன்னா என் நிலையில இருந்தேன்னா நான் அழகா வந்து சீட்ல உட்காந்துட்டு, வாப்பா தசரதா நீயும் உட்காரு, நான் நீயும் அக்ராஸ் த டேபிள் பேசுவோம், நீ அன்னைக்கு 2 வரம் கொடுத்தல அந்த வரத்தை எனக்கு இப்ப நீ கொடுக்குறியா அப்படின்னு நான் என்னால வந்து டைலாக் பேச முடியுமே. அவரோட வந்து ஐ கேன் ஹேவ் அ டைலாக். ஆனா நான் அப்படி இல்லை. நான் என்ன எப்படி ஆயிட்டேன், என் வசம் இழந்து போய் நான் வந்து விழுந்துட்டேன் கீழே. நான் காமிக்கிறேன், நான் வந்து என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருக்கேன், அதை போர்ட்ரே பண்றேன் நான். அது மாதிரி இங்க தன்னை போர்ட்ரே பண்றாரு இவர். நான் தலை விரிச்சுன்னு கிடக்குறேன். இப்போ பைத்தியம் பிடிச்ச அலையலைன்னு சொல்லாத குறையா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு 2 பிரச்சனை இருக்கே. ஒண்ணு வந்து அச்சம் இருக்கு, இன்னொன்னு பயம் இருக்கு. பகவான் சொல்றார் 6வது அத்தியாயத்துல, பிரசாந்தாத்மா விகதபீகி பிரம்மச்சாரி பிரதே ஸ்திதக. யாரு வந்து பயத்தையும் இந்த மனசுல இருக்கிற சமாதானம் இல்லாம தன்மையையும் யார் வந்து விடுவா அப்படின்னா, யார் இந்த பிரம்மத்தை ஆசிரியத்து கொண்டிருக்கிறார்களோ, யார் இந்த தத்துவ நிஷ்டையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இருக்காது. அவர்களுக்கு மனதுல வந்து குழப்பங்கள் என்பது இருக்கவே இருக்காது. மனசம்யம்ய மச்சித்தக யுக்த ஆசீத்த மத்பரக. மனசு வந்து சமாதானமா, எப்ப மனசு வந்து காமா இருக்கும், எப்ப காமா இருக்கும்னா எனக்கு அது வேணும் இது வேணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்காம இருக்கிறச்சேதான் மனசு காமா இருக்கும். மனசு வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கணும். பிரசாந்த ஆத்மா ரொம்ப பிளசண்டா இருக்கணும். மனசு பயம் இருக்கக்கூடாது, பயம் இல்லாம இருக்கணும். பயம் எப்ப வருது, நான் எப்ப வந்து என்னுடைய
அந்த ஸ்வதர்மம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிற போது எனக்கு ஃபர்ஸ்ட் பயம் வந்துடுறது. நான் வந்து படிக்கிற விஷயத்துக்கு மாறாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற போது எனக்கு பயம் வந்துடுறது. அதனால இந்த பயங்கள் எல்லாம் எனக்கு ஏன் வருது அப்படின்னா, இந்த அஜ்ஞானத்தினால எனக்கு ஏற்படுறது. இந்த காரியங்கள் செய்யறதுல விஷயானந்தத்துல ஈடுபடுறதுனால எனக்கு அந்த பயம், அந்த இந்திரிய சுகம் அதெல்லாம் தான் எனக்கு அந்த பயத்தை கொடுக்குறது. அதனால நான் எப்படி இருக்கேன்னா தலையை விரிச்சுன்ற மாதிரி இருக்கேன்ப்பா. நான் வந்து கொஞ்சம் காமா இல்ல அப்படிங்கறத காமிக்கிறேன். இது விரிதலையேனை நீ இப்படி இருக்கேங்கிறதுனால என்னை விட்டுடாத. நீ அவன் கிடக்குறான், எப்ப பாரு அவன் சீனை போட்டு இருக்கான்ட்டு போயிடாத, நீ பாட்டுக்கு என்ன பிடிச்சுக்கோ. எனக்கு வந்து நீ விடுதி கண்டாங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு இதுலயும். அதனாலதான், ஏன்னா நம்ம என்னென்ன தப்பு பண்ணுவோம்னு நமக்கே தெரியாது இல்ல. ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு மாதிரி இருக்கு நம்மளோட மைண்டு. ஒரு ஒரு மாதிரி அது வந்து ரியாக்ட் பண்றது, ஒரு ஒரு மாதிரி விஷயங்களை வந்து ப்ராசஸ் பண்றது. சோ நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி என்ன நீ வந்து ஏத்துக்கோ, என்னை விட்டுடாத. அடுத்தது, வியன் மூ உலகுக்கு ஒரு தலைவா. வியன் மூ உலகு, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், அப்படி இருக்கக்கூடிய எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக இருப்பவனே. கொஞ்சம் ஆழமா தத்துவார்த்தமான அர்த்தம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளேயே 3 உலகங்கள் இருக்கு, ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி. அது எல்லாவற்றுக்கும் நீதான் தலைவனாக இருக்கிற. எனக்கு என்ன அர்த்தம்னா, நான் தூங்கறச்சே கூட ஒன்னதான் நினைக்கணும். நான் கனவு கண்டா உன்னை பத்தி தான் நினைக்கிறேன். நான் வந்து கனவு காணணும். நான் முழிச்சுட்டு இருக்கேன்னா உன்னை பத்தி மாத்திரம் பேசணும். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையந்தி ச மாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. இதெல்லாம் பகவான் சொல்லியிருக்காரு. அது மாதிரி என்னை இருக்க வச்சா சரி. அதுதான் அவர் கேட்கிறார். நீ அந்த மாதிரி இருக்க எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறாய். மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே. பொறுதலை மூவிலை வேல். பொறுதலை அப்படின்னு சொன்னா, பொறுன்னா போர் பண்றது. பொறுத்தல் அப்படின்னு சொன்னா இந்த சின்ன ரூ போட்டோம்னா போர் பண்றது. அந்த போர் பண்ணும் பொழுது மூவிலை வேல் வலன் ஏந்தி பொலிபவனே. உன்னோட சூலம் என்ன பண்றது அப்படின்னா, அந்த சூலத்தை வந்து நீ, மூவிலை வேல்னா என்ன, திரிசூலம்னு அர்த்தம். அந்த திரிசூலத்தை வந்து நீ ஏந்தி உன்னுடைய எதிரிகளை எல்லாம் இது பண்றல்ல, நீ சம்ஹாரம் பண்றல்ல. அது மாதிரிதான் எனக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எதிரிகள் இருக்கே, இந்த காமக்ரோத லோக மோக மதம் ஆச்சரியங்கள் அப்படிங்கிற இந்த பகைவர்களை எல்லாத்தையும் உன்னுடைய திரிசூலத்தினால நீ எனக்கு அதை அழித்து என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்கிற. அதுக்கு திரிசூலங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, ஞானம் அப்படின்னு. அதாவது எப்படி முருகர் கையில வேலுக்கு வந்து ஞானம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கும், அது மாதிரி ஈஸ்வரன் கையில இருக்கிற திரிசூலத்துக்கும் பகைவர்களை கடிதல் அப்படிங்கிறது ஒரு பக்திக்காக சொல்றது. ஞான இதுல தத்துவார்த்தமா என்ன சொல்றது அப்படின்னா, அறிவை கொடுத்து பகைவர்களை கழிதல். அதுதான் அந்த ஞானத்துக்கான ஒரு குறியீடாக பகவானுடைய கையில அந்த திரிசூலம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால எனக்கு நீ ஞானத்தை கொடு. வேற என்ன கேட்க போறாரு இவர்? திருப்பி திருப்பி ஞானத்தை கொடு, ஞான நிஷ்டையை கொடு. இதுதான் அவரோட இதுவே. மேற்கொண்டு இருக்கிறத நம்ம மண்டே அன்னைக்கு கனெக்ட் பண்ணிப்போம். எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். திருச்சிற்றம்பலம்.